அரசியலுக்கு வந்து யார் வேணா வரலாம். ஆனால் நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நமக்கு வந்து அரசியலுக்கு வர முடியும். அந்த எண்ணத்தில் இப்போ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து நடிகராக இருக்கும்போதே அவர் நல்லது தான் செஞ்சுட்டு இருந்தார். அதனால அவர் வந்து நடிகராக இருக்கும்போது அவர் செய்கிறார்ல, அது வந்து அவருக்கு சப்போர்ட் கிடையாது அவருக்கு. அதனால அரசியலுக்கு வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக அரசியல் வந்து அவர் சப்போர்ட் இருக்கும். அதனால அவர் வந்து செய்கிறார். விஜயோட செயல்பாடுன்னு தாண்டி இப்போ நாங்களும் மக்கள் இயக்கத்தில் தான் இருக்கோம். இவர் வந்து சென்னை புறநகர் மாவட்ட வார்டு செயலாளராக இருக்கார். நான் பகுதி துணை செயலாளராக இருக்கேன். நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். தளபதி சொல்லிக்கணுங்க, எங்கள் தலைவர் மாவட்ட தலைவர் சொல்லிக்கணுங்க, நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அவரோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்யணும், அவ்வளோதான். அவரை வாழ வச்சது இந்த தமிழக மக்கள் தான். நடிகராக இருக்கும் போதும் அவரை வாழ்த்து விட்டதும் நம்ம தமிழக மக்கள் தான். அதனால அவர் மக்களுக்கு செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்காரு. அப்பெல்லாம் நல்லது நடந்தது. அம்மா இருக்கும்போதும் நல்லது நடந்தது. எப்ப விஜயகாந்த் இருக்கும் போது நல்லது நடந்தது. இப்ப இந்த கடந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, எந்த டைம்ல நம்ம வரலாம், எந்த டைம்ல வந்தா நம்மளால செய்ய முடியும், நல்லதுதானே நடந்துட்டு இருக்குனாரு. இந்த லாஸ்ட் ஆளுங்கட்சி வந்து ஒழுங்கா செய்யல. அதனால இந்த டைம்ல நம்ம வந்தா நல்லா இருக்கும். கரெக்டா 2026க்கு ஏம் பண்ணி அவர் 2024 கால் எடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பா ஷுவரா சொல்றேன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த ஆட்சி நம்மளுது தான். கண்டிப்பா தளபதி மட்டும்தான். தளபதி விஜய் மட்டும்தான். 2026 அவர் தான் சிஎம். இதை நான் இப்ப எழுதி வைக்கிறேன். ஆனா கண்டிப்பா இப்ப ஆளுங்கட்சி இருக்கிறது கண்டிப்பா 2020 வராது. அவருக்கு எதிர்த்து நிக்கிறது பார்த்தா ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்கும். அந்த ஏடிஎம்கே அவர் தூக்கிட்டு அவர் வருவாரு அந்த இடத்துக்கு. கண்டிப்பா முதல்வர் அவர் தான் வரும். இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சோசியல் மீடியாவை பாருங்க, நீங்க எவ்வளவு பேர் நீங்க இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க. கண்டிப்பா இருக்கும். இதுவே நீங்க ஆளுங்கட்சி எடுத்தா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சாதாரண ஜனங்களை எடுத்து பாருங்க, எங்க நல்லது நடக்குது என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும். ப்ரோ, எங்க ஏரியால இருக்கிற முக்காவாசி ஓட்டு அவருக்கு தான் வரும் கண்டிப்பா. அதாவது இந்த அரசியல்ல இருக்கிறவங்க, அதாவது ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற கட்சியில இருக்கிறவங்கள ஓட்டு தாண்டி ஓட்டு போடுறவங்கன்னு பார்த்தா தளபதிக்கு மட்டும் தான் போடுவாங்க. அது நான் ஷுவரா சொல்லுவேன். கண்டிப்பா வெற்றி பெறும். ஏன்னா இப்போ நம்ம ஆட்சியில இருக்கிறவங்க, அவங்க கட்சியில இருக்கிறவங்க ஒண்ணுமே செய்யாதவங்க இருக்காங்க. செய்யாதவங்க இருந்துமே அவங்க அதே லெவல்ல தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம கண்டிப்பா நல்லதுதான் செய்வாங்க. நடிகர் அவர்கள் விஜய் வந்து அரசியலுக்கு வராரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் என்னது தமிழக மக்கள் வெற்றி கழகம்னு நல்ல டைட்டில் தான். வரவேற்க ஒரு டைம். அவர் இந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞர் வரணும். அதாவது அந்த படத்தில் ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அவருடைய படம் வெளிநாட்டிலேருந்து வராரு. வந்த உடனே போயிட்டு என் ஓட்டு எனக்கு வேணும்னு சொல்லி வந்து ஃபைட் பண்ணுறாரு, உரிமையை போராடுறாரு. அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி வந்து மக்களுக்காக இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இலவசமாக எதுவும் வேண்டாம். ஏன்னா கல்வி வேணும், விவசாயிகளுக்கு நல்ல அந்த உரங்கள் வேணும். அதேமாதிரி அன்றாட பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் வந்து இப்போ அதை கவனித்து அவர் நல்ல ஒரு மக்களுக்காக எது முக்கியமானதோ அதெல்லாம் வந்து அவர் செய்யணும்னு நினைக்கிறோம். அதேமாதிரி அவர் இப்போ வந்து திடீர்னு எல்லாம் சினிமா மாதிரியே போகக்கூடாது. இது வந்து நிஜ வாழ்க்கை. இந்த நிஜ வாழ்க்கையில் ரொம்ப வந்து இதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எல்லாத்தையும் அவர் பார்க்கணும். அதுக்காக அதை ஆறாமரை நல்லா வாசனை பண்ணி செஞ்சார்னா அவரை மக்களை வரவேற்பாங்க. விஜய் வந்து செயல்பாடு இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி நம்ம சொல்ல முடியும்? இன்றைக்கி இதை நேரத்தில் ஆரம்பிச்சிருக்காருங்க. அதனால் எதுவும் சொல்ல முடியும். இன்னும் போகணும். அதே மக்களுக்கு செய்யணும்னு வந்துட்டு தொண்டு செஞ்சால் நல்லபடியாக செய்யணும். அவர் வந்து விவசாயிகளுக்கு இப்போ அரிசி கட்டுப்பாடு இருக்குது, அதை கவனிக்கணும். அவர் விவசாயம் இல்லை, இப்போ சாப்பாடு அரிசி விலைலாம் ஏறி போச்சு, அதெல்லாம் அவர் பார்க்கணும். அரசியலுக்கு வந்தால் சினிமா நட்சத்திரம் வேறு, அரசியல் வேறு, அதை ஒரு கவனத்தில் எடுக்கணும். அதேமாதிரி இலவசமாக அந்த கல்வி இதெல்லாம் வந்து ஒரு இலவசமாக கொடுக்கணும். நல்லது. விஜயகாந்த் வந்தாருங்க, உடல்நிலை இல்லாமல் அவர் போயிட்டார். சரத்குமார் வந்தார், அவரும் போயிட்டார். அப்புறம் இன்னொரு கட்சி இப்போ புதுமையாக வரணும்னு மக்கள் எதிர்பார்க்க வேண்டியது, எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். இந்த நேரத்தில் அவர் குதிக்கிறாருன்னா சரி, ரைட், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி வந்தாருன்னா பொதுமக்கள் நல்லது செய்யணும். எல்லாருமே இருக்கக்கூடாது. போன யாரும் எப்படி போயிட்டாங்க. எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, காமராஜர் ஆட்சி, இந்த மாதிரி நல்ல நல்ல ஆட்சியெல்லாம் கொடுக்கணும்னா இப்போதைக்கு இப்போ போகிற காலகட்டத்தில் இன்றைக்கு நல்லா இருக்கிற ரொம்ப நாளாக இருக்கிற அன்புமணி சார் வந்து கூட இப்போ நல்லா சொல்லிட்டு இருக்காரு மக்களுக்கு. இதை தான் பண்ணணும், எதுவும் செய்யணும். அதே சாராய கடை ஒழிக்கணுன்றாங்க. அதெல்லாம் வந்து இவர் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்து பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சார்னா அது போதும், தானாகவே அவர் செல்வாக்கு வளரும் அப்படின்னு எங்களுடைய கருத்து. நான் பொதுமக்கள் சார்பாக இதான் பேச முடியும். வேறு எதுவும் நான் அவரை பற்றி தவறாலாம் பேசுகிறேன். வந்தால் நல்லதே செய்யட்டும். கண்டிப்பாக அவர் நல்லதை செஞ்சால் வாழ்த்து, நல்லதை செஞ்சால் அவருக்கு ஒரு வாய்ப்பு. அது நம்ம சொல்ல முடியாது. இப்போ தானே வந்திருக்காரு, அது இப்போ எப்படி உடனே சொல்ல முடியாது. இன்னும் காலம் எடுத்த உடனே அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். ரசிகர் பட்டாளர் இருக்காங்கன்னா அந்த ரசிகர்லாம் இளைஞர்கள் அந்த ஆபத்தில் பேசுவாங்க. பெரியவங்களாம் யோசனை பண்ணல, என்ன மாதிரி பெரியவங்களாக இருக்கும்போது நாங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணுவோம்.
அரசியல் யாருக்கு ஓட்டு போனால் யார் வந்தால் என்ன பண்ணுவாங்க யோசனை பண்ணி இவரை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கணும் இன்னும் போக போக தான் தெரியும்.